நம்ம தவம் பண்ணும்போது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அது எது நடந்ததுக்கப்புறம் நடக்குது. ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூட்சம ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். நம்ம தியானம்னு ஆரம்பிச்சா உட்காந்து வித்தை பண்றோம், புருவ மத்தியத்தை கவனிக்கிறோம், கதாகதம் செய்கிறோம், நிஷ்டை பண்ணுறோம். இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. உட்கார்வது, முத்திரை பிடிப்பது, கவனிப்பது சுழுமுனையை, அப்புறம் கதாகதிப்பது, ஏற்றி இறக்குவது, அதன் பிறகு நிஷ்டை, அதுக்கப்புறம் திரும்ப ஜபம். யார் ஃபோன் இது? அப்படி ஒன் பை ஒன் அது தொடர்புலே இருக்கு. இதுல கதாகதம்ன்றது சாமி சொல்லுவது, ஏற்றி இறக்குவது, அது ஒரு பயிற்சி முறை. அதுக்கப்புறம் ஊத்துவ கதின்றார், அப்புறம் ஏக கதின்றார், அப்புறம் மேல் கதின்றார். இப்படி படிநிலைகள் இருக்கு. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய. ஆனா இதெல்லாம் எதுக்காக நடக்குது, இது ஏன் நடக்குது, இதை ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னு. இப்ப இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு இருக்கும், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளை பிரித்து போட்டுட்டு திரும்ப சேர்க்க சொன்னால் அது பார்த்து சேர்க்கும். அது சேர்க்கும்போது இது என்னதுன்னு பார்க்கும், இது எதோட சேர்க்கலாம் பார்க்கும், அது அதோட சேர்க்க முடியுமான்னு பார்க்கும், இல்லைன்னா அடுத்ததை எடுத்து சேர்க்கும். இது மாதிரியான அது மாதிரி தான் இந்த தவமும். முத்திரை பிடித்து ஆசனத்தில் அமர்ந்து நாம் சுழுமுனையில கவனத்தை வைப்பது கதாகதம் செய்வதற்கு. எதுக்கு? கதாகதம் செய்வதற்கு. முத்திரை பிடிக்கிறோம், ஆசனம் போட்டோம், முத்திரை பிடிக்கிறோம், கவனத்தை கொண்டு போகிறோம். கவனம் கொண்டு போய் ஒரு பயிற்சியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் கதியை ஏற்றிடுறீங்க, திரும்ப இறக்கிடுறீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க 45 நிமிஷம். நீங்கள் பயிற்சியே வாங்கலை, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை செய்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சுவாசம் உள்ள ஓட ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆசனமும் முத்திரையும் சுழுமுனை கவனமும் கதாகதித்தல் செய்வதற்கு, சுவாசத்தை நடத்துவதற்கு, இது முதல் ஸ்டெப். சுவாசத்தை நடத்துவதற்கு இந்த ஆசனமும் முத்திரையும் சுழுமுனை கவனிப்பதும் எதுக்கு? சுவாசத்தை சீராக நடத்துவதற்கு. இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். நம்ம ஏன் உட்கார்றோம், ஆசனம் போட்டு உட்கார்றோம், ஏன் முத்திரை பிடிக்கிறோம், ஏன் சுழுமுனையை கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த மூணினுடைய இணைப்பு தொடர்பு சுவாசம் நடப்பதற்காக, அது சீராக நடப்பதற்காக, மேலையும் கீழையும் ஏற்றி அது நம்ம தான் செய்ய போகிறோம், அது செய்வதற்காக அது நடக்குது. அப்போ இந்த மூணினுடைய இணைப்பு நாலாவதாக ஒரு செயலை செய்ய வைக்குது. அது கதாகதித்தல், ஏற்றி இறங்குது, ஏற்றி இறக்குகிறோம், இல்லை செய்கிறோம், ஏதோ ஒன்று உள்ள நடக்குது. அடுத்து இந்த கதாகதம் நடந்து கொண்டே இருக்குது. இது ஏன் நடக்குது, இதை நம்ம ஏன் செய்யணும்? இந்த கதாகதம் என்பது சாமி சொல்றாரு, அதோகதி ஆவதை தடுத்து உள்முகமாக கதித்தல்ன்றார். கதித்தல்னா நடத்துதல், கதித்தல் உள்முகமாக நடத்துதல் அப்படின்றார். அப்போ அதை ஏன் உள்முகமாக நடத்த வேண்டும்னா, விரயமாவதை சேமிக்க வேண்டும்.
அந்த விரயமாவதன் மூலமாக மனம் வெளியே வியாபித்திருப்பதனால் அதை சேமித்தால் உள்ளே உள்முகமாக திருப்பினால் மனம் உள்ளே வந்து ஒடுங்காது, உள்ளே வரும். அவ்வளவுதான், மனம் உள்ளே வரும். அப்போ இந்த கதாகரித்தல் எதுக்காக செய்யறோம்? வெளியில் இருக்கக்கூடிய மனம் உள்ள வருவதற்காக செய்யறோம். ரெண்டாவது ஸ்டெப். சரியா? முதல் உட்கார்றது பார்த்தாச்சு, அது கதாகதம் செய்வதற்கு. கதாகதம் ஏன் செய்கிறோம்? மனம் உள்ளே வருவதற்கு. ரெண்டாவது ஸ்டெப். இப்படி 45 நிமிடமாக நான் கதாகதித்தல் செய்து மனசு உள்ள வந்துருச்சா? வரல. சரியா? முழுமையா வரல. ஆமா, இப்ப முழுமையா வரல. அப்ப அந்த கதாகதித்தல் செய்து மனமானது அம்மா சொன்ன மாதிரி மதில் மேல் பூனை மாதிரி, இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால், இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால், இப்படி அந்த மாதிரி இருக்கு. அவ முழுமையாக வரவில்லை. சரியா? ஆனால் அது ஒரு ப்ராசஸ் தான், அது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அது முடிந்ததன் பிறகு எங்கே போகிறோம்? நிஷ்டை போகிறோம். இப்போ மூணாவதாக நம்ம நிஷ்டை ஏன் போகிறோம்? மனம் அமைதியாவதற்காக நிஷ்டைக்கு போகிறோம். இல்லை, உள்ளே வா வெளியே வா, உள்ளே வா வெளியே வான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த மனதை நாம் வினையாற்றுவதை நிறுத்திவிட்டால் அது எங்கே தான் வரணும்? உள்ளதான் வரணும். அப்போ மனதிற்கு ஜீவனாகப்பட்டது ஒரு வாய்ப்பு தருது. மனதிற்கு ஜீவனாகப்பட்டது ஒரு வாய்ப்பு தருது. நீ தடுமாறிக்கிட்டு இருக்க, உள்ள போறதா வெளியில போறதா, உள்ள போறதா வெளியில போறதா, நீ தடுமாறிக்கிட்டு இருக்க. நான் ஒரு சின்ன சூட்சமம் ரீதியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அது என்னன்னா, என்னுடைய வினையாற்றுவதை நிறுத்தி விடுகிறேன். அது நிஷ்டை. நான் வினையாற்றுவதை நிறுத்தி விடுகிறேன்னா சுழுமுனையில சுவாசத்தை ஏற்றி நிறுத்தி கவனித்து கொண்டே இருப்பது. வினையாற்றுவதை நிறுத்தியாச்சு. இப்பொழுது மனம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும், ஒடுங்காது, உள்ள வரும். ஆமா, இப்ப 4வது ஸ்டெப்பு உள்ள வந்துருச்சு. இப்ப 4வது உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே என்ன நடக்குது? உள்ள வந்த உடனே என்ன நடக்குது? கவனம் வைக்கணும். கவனம் வைக்கிறோம். கவனம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துள்ளோம். அதோட கண்டினியூஷன். அது ஒரு ப்ராசஸ் ஆகி அடுத்த கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நிஷ்டை என்பது 10 நிமிஷம். மனமானது அதுவா இதுவான்னு இருந்தது உள்ள வந்துருச்சு, கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 10 நிமிஷம் பத்தாதனால அடுத்த ப்ராசஸ்ஸு போக முடியலை. சரியா? ஆனால் இனி ஈஸியாக செஞ்சுருவீங்க பாருங்க. இப்போ மனமானது உள்ள வந்துருச்சு, கவனித்து கொண்டே இருக்கோமா? இப்போ அதான் நிஷ்டை கிளாஸ் நம்ம பண்ணுறோம் இல்லை? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரையாவது நம்ம நிஷ்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ மனமானதை கவனித்து கொண்டே இருக்கிறோம். அந்த கவனம் நல்லா உற்று நோக்கி போக 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 மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்னா அதனுடைய வினையை நிறுத்த ஆரம்பிக்கும். இப்போ அதனுடைய வினையை நிறுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அடுத்த நிலைக்கு அது திருப்பம். அது என்ன காரணமோ மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருச்சு? சரி, அப்படியே வச்சுக்கோமே. ஆகி விட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு வர்றதை சொல்றீங்க, லதாமாவுக்கு வர்றதை சொல்லிட்டாங்க. எனக்கு ஜீவன் போய் நிஷ்டையில உட்காந்துருது. ஜீவன் நிஷ்டையில உட்காந்துச்சுன்னா மனம் அடங்கிச்சுன்னா ஜீவனுடைய செயல்பாடு அங்க ஆரம்பிச்சுடுது. ஜீவனுடைய செயல்பாடு என்னவா ஆரம்பிக்குதுனாக்கா இந்த பிரபஞ்சத்தோட ஜீவனு கலக்க ஆரம்பிச்சுடுது. பரந்தாமை ஒண்ணு ஹையா போயிடுவார் என்ன. அப்ப மனமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் பொழுது இப்பொழுது ஜீவன் அதனுடைய பரந்தாமை கரெக்டா சொன்னார், மாத்தியே சொல்லலை, தெளிவா அழகா சொன்னாரு. இப்போதுதான் ஜீவனுடைய
வேலை ஆரம்பிக்குது. அப்ப நீங்க முன்னாடி நீங்க தான் செஞ்சீங்க. என்ன செஞ்சீங்கன்னா, ஆசனம் போட்டீங்க, முத்திரை பிடித்தீர்கள், சுழுமுனையை கவனித்தீர்கள், கதாகதித்தீர்கள், கதாகதத்தை நிறுத்தி நிஷ்டை சுழுமுனையை கவனித்தீர்கள், திரும்ப சுழுமுனையை கவனித்தீர்கள். மனம் உள்ளே வந்தது. அங்கிட்டு இங்கிட்டுமா இருந்த மனம் உள்ளே வந்தது. உள்ளே வந்தவுடன் இப்ப நம்ம அமைதி ஆயிட்டோம், மனம் அமைதி ஆயிடுச்சு. இப்ப யார் இருக்கா? ஜீவன் இருக்கு. ஜீவன் அதனுடைய வேலையை ஆரம்பிக்குது. சரியா? இப்ப ஜீவன் அது வேலையை ஆரம்பிக்குதுன்னா என்னவா ஆரம்பிக்குதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு புள்ளி. இது என்னவாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னவா ஆரம்பிக்குதுன்னா, கதாகதித்தல் என்பது ஏற்றி இறக்குவது. அப்பொழுதுமே நமக்கு 2 சுவாசம் தான் உண்டு. என்ன? ஏற்றுவது, இறக்குவது. ஏன்னா சாமி சொல்லும் பொழுது உள்முகமாக ஏற்றி இறக்கின்னு 2ஆ தான் சொல்லியிருக்கார். உள்முகமாக ஏற்றி இறக்கி. அப்ப 2ஆக இருக்கு. அப்ப 2ஆக இருப்பது ஒன்றாக மாற வேண்டும். ஒன்றாக மாற வேண்டும் என்றால் மனம் ஒடுங்க வேண்டும். ஒடுங்க வேண்டும்னா போய் அதனுடைய இடத்துல இருக்கணும். அப்ப மனம் ஒன்றாக இருந்தால்தான், மனம் போய் ஒடுங்கினால்தான் அந்த 2ஆக இருக்கப்பட்ட கதியானது ஒன்றாக மாறுகிறது. அந்த 2ஆக இருந்த கதி என்பது ஒன்று ஜீவன், இன்னொன்று ஜீவசக்தியான வாயு. சரியா? ஒன்று ஜீவன், இன்னொன்று ஜீவசக்தியான வாயு. அப்ப மனமானது ஒடுங்கியவுடன் இது ஜீவசக்தியான வாயு என்பது ஜீவனாகவே மாறிவிட்டபடியால் ஜீவன் அதனுடைய வேலையை ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? இந்த இடத்துல கதாகதித்தல் போய் 2 கதி, அதாவது ஏற்றி இறக்குவது போய் ஊர்த்துவ கதி ஆரம்பிக்குது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஊர்த்துவ கதி ஆரம்பிக்குது. அதாவது அம்மா தெளிவா சொன்னாங்க. பரந்தாமே அவருடைய ஸ்டைலுக்கு சொன்னார். கரெக்டா சொன்னார். ஊர்த்துவ கதியாக ஆரம்பிக்குது. பாருங்க, நமக்கு ஊர்த்துவ கதி வர வேண்டும் என்றால் ஓராண்டு காலம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊர்த்துவ கதி வர வேண்டும் என்றால் ஓராண்டு காலம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கவனம் இருந்தால் சரியாக 45 நிமிடம் உள்முகமாக நாம் கதாகதித்தலை சரியாக 12 அங்குலம் நம்ம நடத்தி இருந்தால், ஏற்றி இறக்கி அண்ணாக்கில் இருந்து, நான் சொல்வது வயிற்றிற்கோ நெஞ்சுக்குழிக்கோ இல்லாமல் அண்ணாக்கில் இருந்து சரியாக 12 அங்குலம் நாம் நடத்தியிருந்தோம். ஆனால் அதன் பிறகு நிஷ்டை சரியாக 10 நிமிடம் ஆடாமல் அசையம், 10 இல்லை 15 வைங்க, 20 வைங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ நிஷ்டை நீங்கள் அது பழகி இருந்தீங்க அப்படின்னால் அது ஜீவன் தன்னுடைய சுவாசத்தை ஆரம்பிக்குது, ஊர்த்துவ கதியாக ஆரம்பிக்கின்றது. அப்ப 2ஆக இருந்ததை ஒன்றாக அது மாற்றிவிட்டது. அந்த 2ஆக இருந்தது என்பது ஒன்று ஜீவன், இன்னொன்று ஜீவசக்தியான வாயு. சரியா? அப்ப எது எது ஏன் நடக்குது அப்படின்னு தெரியுதா? இப்ப ஊர்த்துவ கதியாக மாறிடுச்சு. இந்த ஊர்த்துவ கதி ஆனதன் பிறகு, சரியா, நல்லா கேட்டுக்குங்க, ஊர்த்துவ கதி ஆயிடுச்சு. இந்த ஊர்த்துவ கதிக்கும் ஏக கதிக்கும் ஒரே ஒரு நூலிலை தான் வித்தியாசம். ஊர்த்துவ கதிக்கும் ஏக கதிக்கும் ஒரே ஒரு நூலிலை தான் வித்தியாசம். ஆனா இதுல ஒரு பெரிய வேலைப்பாடு சாமி உள்ள வச்சிருக்காரு. மிகப்பெரிய வேலைப்பாடு சாமி வச்சிருக்காரு. இந்த ஊர்த்துவ கதி வந்ததன் பிறகுதான் நமக்கு உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஊர்த்துவ கதி வராமல் வெறும் கதாகதித்தல் மூலமாகவோ, வெறும் 10 நிமிடம் நாம் நிஷ்டை செய்வதன் மூலமாகவோ நமது உடலில் எந்த மாற்றமும் நிகழ்வது கிடையாது. ஆனால் நிகழ்வது போல் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் உங்களுடைய இந்த உடலை ஒரு இடத்தில் இருக்க செய்ததற்காகவும் மனதோடு ஜீவனை அதாவது பழக்கப்படுத்தியதற்காகவும் தரக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாவனை உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஊர்த்துவ கதி வந்துருச்சு. இந்த ஊர்த்துவ கதி வந்ததன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு வேலையை அங்கு அந்த ஊர்த்துவ கதி நிகழ்த்துகிறது. ரொம்ப முக்கியம் ஊர்த்துவ கதின்றது. ஏன்னா சாமி சித்தவித்தை ஒன்றே மோட்சம் தருன்ட்டார். சித்தவித்தை ஒன்றே மோட்சம் தருன்னு சொன்னதுக்குள்ள இத்தனை கதி ப்ராசஸை வச்சிருக்கார் சித்த வித்தியார்த்திகளுக்கு, நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் பண்ணி. அந்த ஊர்த்துவ கதியை அவங்க அனுபவிக்கணும்னாக்கா மோட்சம் கிடைக்காது.
ஏன்னா விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை வந்து வேதாளம் என்பது மனம், விக்ரமாதித்தன் என்பது ஜீவன். ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு போய் இருந்து ஒண்ணு வேதாளத்தை தூக்கி மரத்து மேல போட்டுட்டு அவங்க நிஷ்டைக்கு போயிடுவாப்புல, அவருடைய பணிக்கு போயிடுவாப்புல. விக்ரமாதித்தன் ஜீவன் அவருடைய பணிக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேதாளம் கேட்ட கேள்விகள்லாம் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்ய ப்ராசஸ் ஆகும். இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை வந்து நமக்குள்ள இருக்கிற ஜீவ மோட்சமான சித்த வித்தை தான். இப்போ ஊத்துவகதி தான் லாஸ்ட். அந்த விக்ரமாதித்தன் அந்த வேதாளம் கேட்ட கேள்விக்கு விக்ரமாதித்தனுடைய செயல்பாடு தான் ஊத்துவகதி. ஊத்துவகதி கிடைக்கலன்னாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்காது. இப்ப நான் போய் விக்ரமாதித்தன் கதை படிக்கணும். ஏன்னா எனக்கு தெரியாதுல விக்ரமாதித்தன் கதை, அதனால இந்த ஊத்துவகதியினுடைய முக்கியமான வேலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம நிறைய வகுப்புல வந்து இந்த விந்து கட்டுதல், விந்தை ரசமணி ஆக்குதல், அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ப்ராசஸ் பார்த்துருக்கோம். சும்மா ஊதிக்கிட்டே இருந்தா விந்து கட்டுமா? சரியா? அப்போ சாமி ஒரு இடத்துல ஊதுன்றார், ஒரு இடத்துல ஊது அப்படின்றார். ஊது அப்படின்னா இது ஒண்ணு. சரியா? கதாகதித்தல்னா ரெண்டு. கதாகதித்தல்னா ரெண்டு. அப்ப அவர் ஊது அப்படின்றார். ஊதுனா அது ஒண்ணு, அப்பனா அது ஊத்துவம் மட்டும்தான். ஏன்னா அது ரெண்டு இல்லை, அது கீழே இல்லை. அதான் உள்ள ஊடுருவி போகுதல். அது ஒன்னா இருந்தா தானே ஊடுருவி போக முடியும், மேல மட்டும்தான் வராது. அப்போ ஊது அப்படின்னா அது ஊத்துவகதி, அது ஊர்த்துவகதி. ஏன்னா கதாகதம் சொன்னதும் சாமி தான். அதன் பிறகு இங்க வந்து ஊதுன்றார். அப்ப இந்த கதாகதம் நீ சரியா பண்ணேன்னா நிஷ்டை பழகி கதாகதம் முடிந்து ஊத்துவகதி அங்க மாறுதுன்றார். அப்போ ஆமா மாறுதுன்றாரு. அது ஒரே கதி. ஒரே கதினா அதான் அந்த ஏககதிக்கும் ஊத்துவகதிக்கும் உள்ள ஒரு நூலிலை வித்தியாசம், அவ்வளவுதான். இதுதான் அங்க ஏககதியாக மாறப்போகுது. என்னன்னா இந்த சுரங்கம் வழியாக அது மேலே போகணும், அவ்வளவுதான். அது வரையும் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த போய் இந்த ஹோல்ல போய் அந்த சைடு வந்துருச்சுன்னா அது ஏககதி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அது அந்த ஏககதி வந்து உடனே நடக்கிறது இல்லை. ஏன்னா இங்க ஊத்துவகதிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு சாமி. இந்த ஊத்துவகதிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. நீ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ ஏககதியாகவே மாறணும், போகணும் அப்படின்னு சொல்ற. என்ன வேலை கொடுத்தாரு? இந்த ஊத்துவகதிக்கு என்ன வேலை கொடுத்தாரு சாமி? அதாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஜெபித்தாலே விந்து கட்டிவிடும், ரசமணி ஆகிவிடும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி நடக்கிறது கிடையாது, அப்படி நடக்கிறது கிடையாது. ஆமா, சுக்கிலம் என்பது இங்க இருக்கு, தேகம் எங்கும் வியாபித்திருக்கு. பிராணன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கில சக்தி இருக்கு. அது நீர்த்த தன்மையில் இருக்கிறது. அதை கெட்டிப்படுத்த வேண்டும். கெட்டிப்படுத்தினால் அது விந்து, கெட்டிப்படுத்தியதை சுண்ணமாக்கினால் அது அடுத்த மணிநிலைக்கு போகும். சரியா? இந்த ஊர்த்துவகதி தான் சுக்கிலத்தை நீர்த்தத்தை கெட்டியாக்கி விந்துவாக மாற்றி கட்டச் செய்கிறது. எது? இந்த ஊர்த்துவகதி தான். நல்லா கேட்டு. இப்ப சிலர்லாம் வந்து சொல்றீங்க எனக்கு இப்ப கதி அண்ணாக்குள்ள இருந்தே போகல, மாறா எங்க இருந்து போகுதுன்னு கேட்டா சுழுமுனையில இருந்தே போகுதுன்றாங்க. இப்ப அண்ணாக்குள்ள இருந்து எடுக்கிறது நமக்கு தெரியும், சுழுமுனையில இருந்து போகுதுன்றாங்க. அப்போ ஊடுருவ ஆரம்பித்து விட்டு இந்த ஊடுருவுதல் அப்படின்ற அந்த நிகழ்வுக்குள்ள இது என்ன செய்யுது? அந்த சுக்கிலத்தை நீர்த்ததை கட்டிப்படுத்துது.
ப்ராசஸ் பண்ணுது. அதனால் இந்த ஊர்த்துவகதியானது உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் பயிற்சியாக உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக்கும். ஏன்னா ப்ராசஸ் பண்ணணும்ல, அதனால உங்களை என்ன பண்ணும், கொண்டு போய் அதுவே லாக் பண்ணிடும். முடியாது. எல்லாரும் சொல்லும்போது சொல்றாங்க, எனக்கு பூர்வமத்தியத்திலிருந்து மேலே கதி ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க, ஆனால் என்னால் அதுல இருந்து வெளியில வர முடியலை, அப்படியே நிற்கிறேன், அங்கேயே நிற்கிறேன், வெளியில வரணுன்ற சிந்தனை இருந்தால் கூட என்னால் வெளியில வர முடியலை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ அந்த ஊர்த்துவகதி என்ன செய்யுது அப்படின்னா, ஏனால் அது தானாக இயங்குவது, நீங்க செய்வது கிடையாது, தானாக இயங்குவது. அது என்ன செய்யுது, இந்த சுக்கிலத்தை நீர்த்ததை கட்டிப்படுத்தி மணியாக மாற்று. சரியா? இந்த சுக்கிலத்தை நீர்த்ததை கட்டியாக்கி மணியாக மாற்றுவதுதான் அது ஊடுருவி செல்வதற்கான அந்த டனல், சுரங்கம்னு வச்சுக்கோங்க. அது போறதுக்கு தான் அது என்ன செய்யுது, புரியுதா? ஆமா. இப்போ சுக்கிலம் எல்லாம் போய் என்ன செய்யுது, முன்னாடி நின்னுக்கிறது, சேர்ந்துக்கிறது. இப்போ இவர் என்ன செய்யணும், போகணும் அந்த டனலுக்குள்ள. சுக்கிலத்தினுடைய தன்மை என்ன, வலுவழுப்பானது, நீர்த்த தன்மையுடையது. இவரால் என்ன செய்ய முடியல, போக முடியல. இருக்கும், வலிக்கும்ல. ஆமா, கொஞ்சம் அசந்தீங்கன்னா மாத்தி விட்டுரும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, தெளிவா நீர்த்து போனவனை கட்டிப்படுத்துகிறார். சலனப்பட்டு, அதை சொன்ன மாதிரி அங்கேயும் எங்கேயும் அசைந்து கொண்டிருப்பவன் என்ன செய்யறாரு, ஒரே ஊதாக ஊதி, சாமி சொல்றாரு இல்லையா, சுழுமுனையில ஊது, அக்னி நட்சத்திரத்துல ஊதுன்றார். கதாகதம் வேறு, ஊதுவது வேறு. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஊதுனா ஒண்ணுதான். ஆமா, ஊதுன்னா ஊது அப்படின்னா அது அவ்வளவுதான், அது ஒண்ணுதான். கதாகதம் 2 செஞ்சு காட்டிடுவோம். அப்ப அவர் ஊதி அவர் என்ன செய்யறாரு, கட்டிப்படுத்துறாரு. கட்டிப்படுத்தும் பொழுது நேர்த்து விரிந்திருந்த சுக்களம் என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்கி திரள ஆரம்பிக்கும். அப்ப அவருக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கிறது. என்ன கிடைக்குது, இடம் கிடைக்கிறது. அவர் அதுக்கப்புறம் தான் அந்த டனல் வழியா உள்ள ஊதுறதுக்கு உள்ள போறாரு. இப்ப சாமி சொன்ன ஊதுதல் வந்துடுது. அது அதுக்கப்புறம் ஏககதியாக மாறுது. ஒரே கதி. அது ஊத்துவகதியும் ஏககதியும் ஒரு நூல் இலை தான். இந்த ப்ராசஸை முடிக்கிறதுனுடைய டைமிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ நம்ம ஊத்துவகதியில இருக்கோமா ஏககதியில இருக்கமான்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அது இங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் இந்த வேலை பார்க்குதுன்னு நமக்கு தெரியல. இது எதுக்காக அந்த வேலை பார்க்குது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இதை வச்சுதான் அந்த வேலையை பார்க்குது. அப்போ கரெக்ட், இது பார்க்கட்டும் அப்படின்னு நாளை கொஞ்சம் நீட்டிட்டோம் அப்படின்னோம்னா அது அந்த வேலையை முடிச்சு என்ன செய்யுது, உள்ள போயிடுது. போன உடனே அது ஏககதியாக மாறிடுது. சரியா? இப்ப ஏககதியாக மாறிடுச்சு. ஏககதியாக மாறின உடனே என்ன நடக்கும், எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இருக்குல்ல. நான் அதான் சொல்றேன், எது எது ஏன் நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அது. ஊத்துவகதி என்ன பண்ணுதுனாக்கா, இந்த இடத்த அனலாக்கு, இந்த இடத்த அனலாக்கணும். நம்ம ஊதுறோம், அப்படியே நம்ம ஊதுனோம்னாக்கா இந்த எண்ணெய் செட்டில எண்ணெய் நம்ம கெட்டிப்படுத்துற மாதிரி இந்த சுக்கிலத்தை நம்ம கெட்டிப்படுத்துறோம். அந்த சுக்கிலம் ஒன்னா ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊதுறோம். அது ஊதுனோன்னு என்ன ஆகுதுனாக்கா, இது வந்து லிங்கத்துக்கு மேல ஏறுது. அந்த விந்தாவது அனல் ஆகி இந்த இடம் சூடாகி அது கெட்டியாகி லிங்கத்துக்கு மேல ஏறுது. லிங்கத்துக்கு மேல ஏறணும்னா அங்க அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகம் என்பதுதான் அவனுடைய மோட்சத்துக்கு உண்டான, அவனுடைய உழைப்புக்கு உண்டான அந்த இடத்துல ஒரு கூலி கிடைக்குது, முழுமை பெறுது அந்த இடத்துல. கரெக்ட். அதான் பரந்தாமன் உள்ள பிரச்சனை. அவர் ஸ்டைல்ல சொல்லும் போது நமக்கு புரியாது, ஆனா அவருக்கு புரியும் இல்லை. அது மாதிரி கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்ப அது உள்ள போயிட்டு அது ஏககதியாக மாறிடுச்சு. ஒரே கதி ஏககதி மாறிடுச்சு. சரியா? இப்ப நீங்க கதாகதித்தல் நீங்க செய்யணும், சுழுமுனையை நீங்க கவனிக்கணும், அக்கிநேத்திரத்தை நீங்க கவனிக்கணும். சுக்கிலம் கட்டுறது, விந்து கட்டுறது, இதெல்லாம் ஊத்துவகதி பார்த்துக்கும்.
அது அதனுடைய ப்ராசஸ். உங்கள் வேலை கதாகதத்தை ஊத்துவகதியாக மாற்ற வேண்டியது, ரெண்டை ஒன்றாக்கணும், அவ்வளோதான். இதுதான் உங்கள் வேலை. அதுக்கு தான் அந்த சித்த வித்தை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ரெண்டை ஒன்றாக்கிட்டா அது வேலையை அது பார்த்து, இப்போ அது வேலையை அது பார்த்து அது ஏககதியாக மாறிடுச்சு. இப்போ ஏககதியாக மாறினவுடைய பரந்தாமி கொஞ்சம் அப்படி முன்னாடி போயிட்டார். ஏககதியாக மாறினவுடன் உஷ்ணம் அதிகமாயிடும். எங்க? தலையில. எங்க அதிகமாயிடும்? தலையில அதிகமாயிடும். இப்போ இது கோடை காலம் தானே, இது கோடை காலம். ஆனா மழை பெய்யுதில்ல, பெய்யுதா இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்யுது இல்லை? இந்த பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது. இப்போ ஆகாசம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று இல்லையா? சூரியன் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு, இங்கே மழை பெய்யல, அதனால எல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? அப்போ இதனுடைய அதிகமான வெப்பம் இங்கே இப்போ சென்னையில் அதிகப்படியான வெப்பம், ஆனால் பக்கத்தில் இருக்க கேரளாவில் மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் எது? எந்த வெப்பம்? இங்கே இருக்க வெப்பம். எந்த வெப்பம்? இங்கே. எங்க வெப்பம் எந்த பார்டருக்கு பக்கத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கோ அந்த பார்டருக்கு பக்கத்தில் ஊர்லேயே நாட்டிலேயே எங்கேயாவது மழை பெய்யுதுன்னா அங்கே மழை பெய்யறதுக்கு காரணம் எது? இதனுடைய வெப்ப அழுத்தம் தான். இதனுடைய வெப்ப அழுத்தம் தான். நல்லா கேட்டுக்குங்க. அப்போ இங்கே வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுது. ஏககதி வந்த உடனே வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுது. வெப்பம் ஜாஸ்தி ஆன உடனே ஒரு சம்பவம் நடக்கும். வெப்பம் அதிகமாயிடுச்சு, அழுத்தம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்? அது முடிச்சாச்சு. ஆமா, அதான் லிங்கத்தை கட்டிட்டாரு அவரு. என்ன நடக்கும்? மனமன உள்ள வந்து சுத்த வெப்பம் தான். இது சுத்த வெப்பம் தான். நீங்க உத்துவகதி போயிட்டாலே அங்கிட்ட சுத்த உஷ்ணம் தான். உங்களுக்கு எல்லாம் போயிடும். உள்ள ஒரு நடக்கும். என்ன சொல்லல அது? அதெல்லாமே முன்னாடியே நடக்கும். உத்துவகதியிலே நடக்கும். அது கரெக்டா சொன்னீங்க. சுழற்சி ஏற்படும், சுழல் ஏற்படும், பிராண சுழற்சி ஏற்படும். என்ன சுழற்சி? பிராண சுழற்சி ஏற்படும். வெப்ப அழுத்தம் அதிகமான உடனே எங்க? ஆகாசத்தில் சாமி சொல்றாருல, ஆகாசத்தில் பிராண சுழற்சி ஏற்படும். இப்ப பிராண சுழற்சி ஏற்பட்டா என்ன நடக்கும்? உடனே வா, உங்களுக்கு உடனே நடந்து முடிஞ்சிடணும் போல. அவன் சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதை சொல்லி முடிங்களேன்றீங்களா? அப்படி இல்லை. பிராண சுழற்சி நடந்தா என்ன நடக்கும்? சரி, இப்போ ஒரு சூறாவளி வருது, ஒரு புயல் காத்து வருது, வந்ததுன்னா என்ன நடக்கும்? இப்ப மேகம் கூடுமா கூடாதா? இப்ப அதை சொல்ல மாட்டேன்றீங்க இல்லையா? ஆமா, சரியா? மழை எப்ப பெய்யும்? இந்த சுழற்சி நின்னாதான் மழை பெய்யும். இந்த சுழற்சி நின்னாதான் மழை பெய்யும். அது வர வைக்கிறதுக்காக தான் இது என்ன செய்யுது? சுழற்சியை ஏற்படுத்துது. உஷ்ணம், இந்த வெப்பம் ஏற்படுத்து. நல்லா கேட்டுங்க. அப்ப பிராண சுழற்சி நடைபெறுது உள்ள ஆகாசத்துல. பிராண சுழற்சி ஏற்படுது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆமா, நான் பெருசா கேட்டுக்குவேன், அப்படியா சரி பார்த்துக்கோன்னு போயிடுவேன். ஏன்னா அவங்க பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லிட்டு நகர்ந்துருவேன். ஆமா, ஆனா அது ஒரு நல்ல ப்ராசஸ். அப்படியே ஐயா உள்ள அப்படியே சூறாவளி மாதிரி சுத்துதையா உள்ள, அந்த சவுண்டே எனக்கு கேட்குது சொல்லுவாங்க. அந்த சவுண்டு, சூறாவளி சவுண்டே எனக்கு கேட்குது. நம்ம ஏற்கனவே நான் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன், பஞ்சபூதத்தினுடைய நாதத்தையும் நாம கேட்போம். நம்ம உள்ள கேட்போம். நெருப்புல இருந்து, ஆகாசத்துல இருந்து, காத்துல இருந்து, மண்ணுல இருந்து
எல்லா நாதத்தையும் நாம் கேட்போம் அப்படின்னு. அப்போ அந்த சவுண்டே கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது அந்த சுழற்சி சுற்றி அது ஒரு டைம் எடுக்கும். உடனே நான் சொல்கிறது உடனே கிடையாது. ஆமாம், நீங்கள் ஊத்துவகதி வரையும் ஒரு நாளில் கூட பண்ணலாம். ஆமாம், அது நான் சொல்கிறேன் சாத்தியம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த நிஷ்டை வகுப்பில் கூட நீங்கள் ஊத்துவகதியை அட்டன் பண்ணிடலாம், வந்துடும். அதுக்கு மேலே உள்ள ப்ராசஸ் தான் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. சரியா? அப்புறம் மேகம் கூடி அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய, மழை பெய்ய ஆரம்பிக்கும். சரியா? மழை ஆமாம் வர ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இதுக்கிடையில சாமி பிரம்மரந்திரம் திறப்பதுன்னு இருக்கார். சமீரணனாகி தட்டி கொண்டே இருத்தல் அப்படின்னு இருக்கார். சமீரணனாகி தட்டி கொண்டே இருத்தல். சமீபத்தில், அதை என்ன சொல்றாரு, சமீபத்தில்ன்றார். சமீபத்தில்னா அருகாமையில், நொடியில் அப்படின்றார். சரியா? எப்பவுமே குளிர வச்சுட்டு தான் அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த அன்னதானத்துக்கு ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. சரியா? நமக்கு ஒரு டோக்கன் இருந்தா நம்ம என்ன செய்வோம், நிதானமா நமக்கு டோக்கன் இருக்குடாப்பா போய் கொடுத்தோம்னா சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரிதான் இந்த வேலையெல்லாம். அதுக்கப்புறம்தான் அமிர்தம் சுரந்து, அதாவது அமிர்தம் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புரியுறதுக்காக சொன்னா பரந்தாமின்னு சொன்ன மாதிரி லிங்கத்து மேல தண்ணியை அபிஷேகம் பண்ற மாதிரி தான் அது. ஆமா, அதுக்கப்புறம் அது மேல ஓப்பன் ஆகி உள்ள போகும். இது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடியது. எது எது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நாம ஒரு அட்டவணை மாதிரி இது தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியது. சரியா? பாருங்க, நான் அந்த வார்த்தையை எடுக்க இருந்தேன், நீங்க பாருங்க கேட்குறீங்க பாருங்க. அதுதான் இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதுல்ல, நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவ்வளவும் நடக்கிறதுக்குள்ள டப்புன்னு ஒருத்தர் சமாதி ஆயிட்டாருன்னா என்ன செய்யறது? அப்போ ஊத்துவகதியோட ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு, சமாதி ஆயிட்டாரு. மிச்சம்லாம் எங்க நடக்கும்? எங்க 48. அப்ப அது அரியரா? ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த இடத்துல இடிமின்னல் நடக்கும், இந்த இடத்துல வந்து சத்தம் கேட்குன்னு. நம்ம சில வித்தியார்த்தி என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல லைட்டா நம்ம ஊருது இல்லை அந்த இடத்துல. அப்போ நம்ம அவங்க அந்த நேரத்துல அவங்க அமைதியா உட்காந்துடணும். வித்த பண்ணவங்க அமைதியா உட்காந்துனா பிளஸ் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ நம்ம சொல்லிட்டு தைலம் தேய்க்கிறாங்க. நிறைய பேர் ஆமாம், உண்மைதான். ஆமா, அவங்க தைலம் தேய்க்காம அந்த இடத்துல அவங்க அமைதியா உட்காந்துட்டாங்கன்னா அது வேலை செய்யறதுக்கு வைப்பிட்டா மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட். இல்லை அது உண்மைதான். அவங்களுக்கு தெரியல, இப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கும் பொழுது அதை வந்து அவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அதனால நீ கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிடுவாங்க. சரியா? அப்போ இது ஊத்துவகதியாகி, ஏககதியாகி, மேல்கதியாகி, இவ்வளோ ப்ராசஸ் நடந்து அப்புறம் பிரம்மரந்திரம் தொடர்ந்து நீங்கள் மேலே போகக்கூடிய ப்ராசஸ். இதில் இடையில சமாதி ஆயிட்டா. சரியா? ஏன்னா நம்ம வித்தையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சமடைவது மாத்திரம்தான். மோட்சமடைவது மாத்திரம்தான். இங்கே பாருங்க, சாமி சூட்சமாக ஒன்று வச்சிருக்காரு. கடைசி அத்தியாயத்தில் நீங்கள் இப்படியாக செய்து ஆனந்த மத்தனாய் இருக்கவும் அப்படின்றார். ஆனந்த மத்தனாய் இருக்கவும்ன்றார். இந்த ஆனந்த மத்தனாய் இருக்கவும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா நாம் லைவாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? லைவாக இருக்கணும். சமாதிக்கு போயிட்டா உங்களுக்கு ஆனந்தம் அதெல்லாம் தேவையே கிடையாது. இல்லை, அந்த 4 அடிக்குள்ளே எங்கே கொண்டு போய் அதை வைப்பீங்க? அதெல்லாம் தேவை கிடையாது. அப்போ ஆனந்தமாக தானே இருக்கணும் அப்படின்னா லைவ்ல இருக்கணும். நீங்கள் அந்த ப்ராசஸை முடிக்கணும்ன்றாரு. முடிச்சுட்டு ஆனந்தமாக தானே இனி 10 வருஷம் இரு, 15 எக்ஸ்ட்ரா. நான் சொல்கிறது 70 வயசில் முடிச்சேன்னா அங்கிட்டு 80 இரு, 90 இரு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி 79, நீ எவ்வளோ வேணாலும் இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா? அப்போ ஆனந்தமாக தானே இருக்கணும்ன்றார். அப்போ நம்ம அதுக்குள்ளே முடிக்கக்கூடிய வேலை இது. ஒரு வேளை சமாதி ஆகிட்டோம், ஒரு ஊத்துவகதியிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், மனசு ஆயிடுச்சு, நின்று போச்சு அப்படின்னா இது வெறும் மோட்சத்திற்கான பயிற்சி மாத்திரம்தான்.
இது மோட்சத்திற்கான பயிற்சி மாத்திரம்தான். அது முன்னாடியே நடந்துருது. எது? மோட்சம் என்பது முன்னாடியே நடந்துருது. இதனால் மோட்சம் என்றால் என்ன அப்படின்னா, சிம்பிளா சாமி சொல்ற, மோட்சம் என்றால் என்ன அப்படின்னா பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதுன்ட்டார். பந்தத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறோம் என்று பார்த்தால், வியாபித்திருக்கக்கூடிய மனம் கதாகதத்தின் மூலமாக, நிஷ்டையின் மூலமாக தான் உற்பத்தியான ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுஸ்தானத்திலே வந்து எல்லா பந்தங்களையும் விட்டு அடங்கும் பொழுது அது மோட்சத்திற்கு சென்று விடுகிறது. ஆகையால் ஜீவனுக்கே மோட்சமாகும். மோட்சத்தை அங்கேயே முடிச்சிட்டார் சாமி. மோட்சத்தை அங்கேயே முடிச்சிட்டாரு. அதனால்தான் எல்லா சித்த வித்தியார்த்திகளுக்கும் மோட்சம் உறுதியாகும்னு சொல்லிட்டார். அவர் ஏன் மோட்சம் உறுதியாகும் சொன்னார்னா, ஆரம்ப கட்ட ப்ராசஸ்லயே நான் அதை வச்சுட்டேன், அது உனக்கு தெரியாது, நான் அதுலயே வச்சுட்டேன், மோட்சத்தை அதுலயே வச்சுட்டேன். என்ன அப்படின்னா, மனசை கொண்டு போய் ஜீவன்ல வச்சு சலனம் இல்லாமல் இருந்தால் பந்தம் விட்டு போகும், மோட்சம் ஆயிடும். சரியா? இதுக்கு மேல உள்ள ப்ராசஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனந்த மத்தனா இருக்கவும் அப்படின்னா நீ லைவ்ல இருக்கும்போது செஞ்சு பழக வேண்டியது, முடிக்க வேண்டியது, விருப்பப்பட்டா செய்கின்றாரு. அதை எங்க சொல்றாரு? பலன்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய முயற்சியும் பயிற்சிக்கும் தகுந்தாற் போல்னு சொல்லி முடிச்சுட்டார் ஒரே வார்த்தையில். இப்போ இவ்வளவு நம்ம சொல்லிட்டோமா? அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ என்னதான் கத்தி சொன்னாலும், நீ இன்னொரு 300 கிளாஸ் எடுத்தாலும் அதெல்லாம் ஆமா, அப்படிதான் நான் என் மனசை தேர்த்திக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது 300 கிளாஸ் எடுத்தாலும் அவங்க பயிற்சி முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடக்க போகுது. சரி, நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்ன ஆமா, முடியாதுதான். ஆமா ஆமா, அது கரெக்ட் இல்ல, அதுதான் சொல்றேன். அட்டாடா, அது வரல. ஆமா, அப்படியா? அது கிடையாது. எப்பவுமே ஒரு பொருளுக்கு வந்து ப்ராசஸ் இருக்கு. ஆமா, ஒரு தாய் கருவுறுகிறார். நான் இப்போ திரும்ப ஒரு கிளாஸ் போயிடும். சரியா? ஒரு தாய் கருவுறுகிறார். சரியா? இது வந்து அமிர்தமாகவே வச்சுக்குவோமே, இது அமிர்தமாகவே வச்சுக்கோப்போ. நேற்று இல்லை, முந்தா நாள்னு நினைக்கிறேன். முந்தா நாள். ஆமாம், நீங்கள் தானே நேற்று கார் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அங்கேருந்து வரும்போது. முந்தா நாள் கிருஷ்ணா ஓட்டிகிட்டு வரும்போது அப்போ என்னன்னா, இந்த 2 நாளாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காயலாங்கரைக்குள்ளே இருந்து எங்களுக்கு பூரா பழைய பொருளாகவே எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. இந்த ஐயாலாம் வந்திருந்தாரு. காயலாங்கரைக்குள்ளேயே திரிஞ்சு எல்லாமே பழைய பொருளாகவே தெரியுது. எதை பார்த்தாலும், இதை பார்த்தா ஒரு ஷோரூமை பார்க்குறேன், பழைய பொருளாகவே தெரியுது எனக்கு. ஒரு வாரமாக இதுதான் வேலை நடந்துகிட்டே இருக்கா. அப்போ கிருஷ்ணாட்ட ஏதோ சொன்னதுக்கு அவன் சொல்கிறான், இங்கே புதுசுனே ஒன்று கிடையாதுன்னா. நான் கிருஷ்ணாவை சொல்லுவேன், நீ பேசுடா, ஏன்னா நல்லா பேசுவான், அருமையாக பேசக்கூடியவன் அவன். அது என்னட்ட பேசுவான், நீ அதை மைக்கை பிடிச்சி பேசுறான்னா பேச மாட்டான். அப்போ என் கூட காரில் நாங்கள் வேலூர்லாம் போகும்போது நல்லா பேசிட்டு வருவோம். இங்கே புதுசுனே ஒன்று கிடையாது அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், அவங்க தூக்கிட்டு வந்து உடச்சி ஸ்க்ராப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி மாவாக்கி அதாக்கி இரும்பை தூளாக்கி அதெல்லாம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து புதுசுன்னு கொண்டு வந்து தள்ளுறானுங்க. திரும்ப அதை பழசாகி திரும்ப கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அப்போ மனுஷனெல்லாம் என்னடா சொல்லுவா அப்படின்னு. அதுவும் பழசு தான். இல்ல, அவன் அழகா சொன்னான், அதுவும் பழசு. எப்படிடா அது பழசு அப்படின்னு. என்னதான் நம்ம சாப்பிட்டு சத்து வருது அப்படின்னா அது கழிவு தானேன்ட்டான் ஒரே வார்த்தையில. அது கழிவு தானே, மிஞ்சினது தானே அப்படின்ட்டான். எனக்கு அவன் சொல்லும் போது உடம்புலாம் புல்லரிச்சிச்சு. மிஞ்சினது தானே, அதனால இங்க எவனுமே புதுசு கிடையாது, எல்லாம் காயெல்லாம் கிடக்குறீங்க தான். அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. சொல்றதுக்கு இவன் வந்து எறும்பாகி புழுவாகி மண்ணாகி ஒனனாகி பேயாகி பிசாசாகி மாடாகி நரியாகி அப்படின்னு மனுஷனா வரான். அப்ப எல்லா உருவத்துல இருந்தா கடந்து மனுஷனா வரான். பழசுதான். ஆமா, அதனால ரொம்ப அழகா
சொன்னான். நமஸ்காரம் உட்காரு. சரியா? அப்போ இங்கே புதுசுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ அவர் அமிர்தம் கேட்டார்ல, அந்த அமிர்தம் தான் புதுசு. அமிர்தம் புதுசு, ப்ராசஸ் ஆவது. ஆமாம், அது பழசிலிருந்து உண்டு செய்வதில்லை. அந்த பழமையை இப்போ நம்மளுடைய சுக்கிலத்தை தான் என்ன செய்கிறோம், மாற்றி சுண்ணமாக மாற்றுகிறோம், எரிச்சிடுறோம். அதில் உள்ள அந்த தீமை தோஷத்தை பூரா எடுத்துடுறோம். நல்லா கேட்டுங்க, நெருப்புக்கு மாத்திரம்தான் சுத்தமாகக்கூடிய தன்மை உண்டு. நெருப்புக்கு மாத்திரம். அதனால தான் யாக குண்டம் வளர்த்தாங்க கோயிலுக்கு முன்னாடி. யாகம் வளர்த்து தோசை இந்த சாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வெப்பம் சூடு மட்டும்தான், நெருப்பு மாத்திரம்தான் சுத்தமாக்கும். ஒரு பொருளை என்ன செய்யும், சுத்தமாக்கிறோம். சுத்தமாக்கி புது பொருளாக மாற்றி தரும். அதனாலதான் நாம அந்த சுக்கிலத்தில் ஊத சொல்றார் சாமி. அக்னி நேத்திரத்தில் வைத்து அங்கு ஊதுன்றார். ஊதும் பொழுது இது பழசு. இப்ப கிருஷ்ணா சொன்ன மாதிரி இது பழசு. சுக்கிலம் என்பது பழசு. அது ஊதி என்ன செய்யுது, ப்ராசஸ் பண்ணி கட்டி சுண்ணமாக்கி அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடந்து அதன் மூலமாக வரக்கூடியது தான் அமிர்தம். ஆமா, ஏற்கனவே அமிர்தம் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். அதன் மூலியமா வரக்கூடியது 10 நாள் ப்ராக்டிஸ் கொடைக்கானல்ல கூட நாங்க அது பண்ணிருக்கோம். இந்த ஊத்து வகதியெல்லாம் கூட அங்கேயே நம்ம முடிச்சுட்டோம். கொடைக்கானல் ப்ராக்டிஸ்ல இப்ப உங்களுக்காக அதை சொல்றது. அங்க 42 பேருக்கும் தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஊத்து வகதி. அவங்க அதை அனுபவிச்சுட்டாங்க. ஊத்து வகதி என்ன, அடுத்து ஏககதி என்ன, மேல்கதி என்ன அப்படின்றது, மனசு எப்படி உள்ள நிற்கிது, எப்படி அடங்குதுன்றதெல்லாம் அவங்க அங்கே பார்த்துருக்காங்க. சரியா? அதனால் நாம் ஒன்று செய்யும் பொழுது ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதை நாம் தெரிஞ்சு செஞ்சோம்னா ஈஸியாக, நான் இன்னைக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஊத்துவ கதி ஒரே நாள் ப்ராக்டிஸில் போகலாம். நீங்கள் அந்த தொடர்பை, சங்கிலி தொடர்பை மையப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக போகலாம். நீங்கள் ஊத்துவ கதி போயிட்டாலே போதும். அதுலேயே நீண்ட நாள் பயணிச்சிங்கன்னா அது வேலையை செஞ்சு முடிச்சு எல்லாம் செஞ்சு. ஏன்னா நல்லா கேட்டுக்கங்க, மோட்சம் என்பது உறுதி. ஏன் அப்படின்னா, மனம் உள்ளே வருவதற்கான பயிற்சி தான் சித்த வித்தை. இதை நீ மட்டும் செஞ்சுக்கிட்டே வான்னு அழகா சொல்றாரு சாமி. என்ன சொல்றாரு, இதை மட்டும் நீ டெய்லி என்ன செய்ய, 3 வேளை செஞ்சுக்கிட்டு வா. அது மனசுக்கு பழக்கமாயிடும், ஜீவனுக்கு பழக்கமாயிடும், மோட்சம் உனக்கு கிடைச்சிரும். ஏன்னா கடைசி சமாதி ஆகிற நேரத்தில் மனசு எங்கே ஓடியா போகுது இல்லையே, மாடு பழக்கமான இடத்துக்கு வந்துடும். வந்தால் பந்தத்தை விட்டும்ல, பந்தத்தை விட்டா மோட்சம் கிடைச்சிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, நமஸ்காரம். பேசி